மினி பாதுஷா பார்க்குறப்பே அம்புட்டு அழகாக இருக்குது. சாப்பிட்டப்பையும் சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா சளிச்சு எடுத்து சேர்த்துருக்கேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் தயிர், புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். வேணால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நெய் சேர்க்குறப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா நல்லா கலந்து அதோட 1/4 ஸ்பூன் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இந்த மாதிரி பக்குவத்துக்கு உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சு கொடுத்தா தான் பாதுஷா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ ஜீனி பாகு காய்ச்சிக்கலாம். 3/4 கப் சுகர் எடுத்துருக்கேன். 1/2 கப் தண்ணி சேர்த்து பாகு நல்லா கொதிக்கட்டும். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். ஒரு கம்பி பதமோ இல்லை, ஓரளவுக்கு திக்கான பிசு பிசு வர நேரத்தில் ஜீனி பாவை இறக்கி வச்சிடலாம். குட்டி குட்டி உருண்டைகளாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அடி வரைக்கும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு வேகும். மிதமான தீயில எண்ணெயில் பொரித்து எடுத்து ஜீராவில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஊறின பிறகு எடுத்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.